இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லைஃப் லாங் கம்பெனியில் உள்ள ஃபுட் மசாஜர் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கனாவே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த மிஷினோட யூஸஸ் என்னென்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஆன் பண்ணணும். பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுக்கப்புறமே இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஓட ஆரம்பிச்சிடும் இந்த மிஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இருக்கும். இதில் வந்து 4 ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். இது நம்ம காலை வச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மாறிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வார்ம் வேணுமா வார்ம் வந்து வச்சுக்கலாம். வார்ம் வச்சோம்னா கொஞ்சம் லைட்டாக வந்து கால் வந்து ஹீட்டாக வந்து நமக்கு காட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேனுவல் வந்து இருக்கும். மேனுவல் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஆட்டோ வார்மும் வச்சுக்கலாம், மேனுவல் வார்மும் வச்சுக்கலாம். இந்த வார்ம் வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து ஹீட்டாக வந்து நம்மளுக்கு இருக்கும். ரொம்ப ஹீட்டாக இருக்காது, லைட்டாக வந்து ஹீட் இருக்கும். இப்போ வந்து வார்ம் வச்சுருக்கேன். வார்ம் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே லைட் எரியுது. லைட் எரியுது நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரியும் வெளியிலேயே. இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாஷபிள் தான். ஸோ அதனால் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு 4-5 பேர் கூட இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கை கால்லாம் வந்து நல்லா சுத்தமாக வந்து வச்சுக்கணும். காலை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா வந்துட்டு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும். ஹை ஸ்பீட் லோ ஸ்பீட் வந்து இருக்கும். நம்ம ஹையாக வச்சோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து சுற்றும், லோவாக வச்சோம்னா கொஞ்சம் கம்மியாக வந்து சுற்றும். டைரக்ஷனுமே வந்து 2 ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். நம்ம எந்த டைரக்ஷன்னாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வந்து கால் வலி இருக்கவங்க யூஸ் பண்ணால் ரொம்பவே வந்து யூஸாக இருக்கும். வந்து பாருங்கள் நான் காலை எப்படி வைக்கிறேன்னு. நம்ம கொலுசெல்லாம் வந்து போட்டிருந்தோம்னா கொஞ்சம் வந்து மேலே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட்டோ வந்து கொடுக்குறேன். ஆட்டோ கொடுத்த விட்டு அது வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்கனால ஸோ அதுவே வந்துட்டு நம்மளுக்கு எடுத்துக்கும். வார்ம் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா லெக்கோட சைடில் வந்து மசாஜ் பண்ணும். லெக்குக்கு வந்து கீழே வந்து நல்லா வந்து பால் மாதிரி இருக்கும், அது அப்படியே சொல்லலும். இது வந்து பார்த்திங்கன்னா கால்வலி இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கால்வலி இருந்துச்சு. இது வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் கால்வலி வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மிஷினில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்க போனோம்னா நம்மளுக்கு கால்வலியே வந்து இருக்காது. பாருங்கள் எப்படி வந்து சுற்றுதுன்னு. இது கீழே இருக்க ரோல் வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு கால் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா போகும். நான் வந்து ஆட்டோவில் 4th ஸ்டேஜ் வந்து நானே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டேன். வார்மும் வந்து வச்சுருக்கேன். வார்ம் வந்து கொஞ்சம் ஹீட்டாக வந்து இருக்கிறதுக்காண்டி. இது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மதியமும் நைட்டு வந்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் இது வச்சுக்கக்கூடாது. வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்டு இல்லை லெக்கில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஹை ஃபீவர் இருக்கவங்க, ப்ரெக்னென்ட் உமன் வந்து இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினை வந்து நீங்கள் தண்ணி தொட்டு வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. சும்மா நார்மலான டவல் கிளாத் வச்சு லைட்டாக வந்து தொடச்சிக்கலாம். இந்த பிளாக் கலர் கவரை மட்டும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து வாஷபிள் தான். ஸோ வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.